ஹாய் விவாஸ். இன்னைக்கு நவம்பர் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து வெப்சைட்ல ஆன்லைன் பேஜஸ்லலாம் போட்டோம்னா நல்லா எல்லாருமே நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ மீனா கிட்ட வந்து நீங்களும் கொஞ்சம் போஸ்ட் கொடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னோடனே இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, அப்படியே நான் போய் புது சாரி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நானே இப்ப ஷாப்பிங் போயிட்டு தானே வந்தேன். நானே ஃபேன்சி சாரி வச்சிருக்கேன்னு சொல்லி மீனாவ கூட்டிட்டு போய் வேற சாரி மாத்தி அழகா லூஸ் ஹேர் விட்டு சூப்பரா கூட்டு வராங்க. "நீ அந்த பார்லர் அம்மா மாரி நெறைய இது கையில வச்சிருப்ப போல பழகுறல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மீனாவ ஒவ்வொரு போஸ்ல நிக்க சொல்லி கேட் வாக் எல்லாம் பண்ண சொல்லி இவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணிக்கு வந்து சிட்டி கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து உடனே நீங்க காசு தராட்டி அவன் வந்து செத்து போயிருவான். நான் அவன எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு, நான் உங்க வீட்டு முன்னாடி கூட அவன போட்டுட்டு நீங்க தான் காரணம் சொல்லிருவேன். என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னோனே, இப்ப இவரு சாரி ரோஹிணி என்ன கேட்குறாங்கன்னா, "என்ன மிரட்டுறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நடக்கிறத தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப ரோஹிணி யோசிச்சு பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ப பார்வதி வந்து ரூ. 2,00,000 இருக்குன்னு சொல்லி காட்டுனாங்கல்ல, அது ஞாபகம் வருது. உடனே வேக வேகமா கிளம்புறாங்க. போயி இங்க மீ இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து பரதநாட்டிய கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து, இந்த மாரி ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அங்க வந்து என் கிளையண்ட் கிட்ட உங்கள பத்தி பேசினேன். அவங்க உங்களுக்கு தந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேரையும் சாப்பிட வச்சுட்டு, ஒரு கால் வர மாரி பேசிட்டே, "என்ன மேடம் நீங்க பேசுறது கேட்கல. இருங்க மேல வந்து பேசுறேன்னு" சொல்லிட்டு மேல வராங்க. வந்து சாவி எடுத்து, காசு எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு பூட்டிட்டு, அதே மாரி கீழ வந்து நம்ம சேர்ந்தே போலாம் ஆன்டி. இந்தாங்க இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து கேட் வாக் நெறைய போஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, இப்போ ஸ்ருதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "முத்து நீங்க வாங்க இது வேலைக்கு ஆகாது" அப்படின்னு சொன்னோனே, இப்போ ஸ்ருதி ஃபோட்டோ எடுக்குறாங்க. முத்து மீனாவ இப்படி கீழ விழுற மாரி தள்ளி விட்டு பிடிக்கிறாரு. அந்த மாரி நெறைய போஸ்ல ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரோஹிணி, மனோஜ், விஜய் இவங்க 3 பேரும் ஸ்டெப்ஸ்ல ஏறி வரும்போது, "இங்க பாருங்கம்மா நம்ம வீட்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பார்வதி வந்து பணத்த தொறந்து பார்க்குறாங்க. பணத்த காணோம். விஜயா கிட்ட சொல்றாங்க, "பணத்த காணோம்" அப்படின்னு. அப்ப அங்க ஒரு ட்ரெஸ் மடிச்சு வச்சிருக்குது. இப்ப மீனா தானே இங்க வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கேட்கும்போது, பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "அவ உன் மருமக" அப்படின்னோனே, அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே. இந்த மீனா தான் காசு எடுத்திருப்பா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.